பிரச்சனையான ஒரு டிஸ்டர்பான ஒரு காலத்துல நாங்க வாழ்றோம். அப்ப ஒரு காலம் இது எலெக்ஷனுக்கு முந்தின காலம், யாரை பார்த்தாலும் முதுபல சேனை, யாரை பார்த்தாலும் டிஃபென்ஸ், யாரை பார்த்தாலும் அது இது, அந்த பிரச்சனையை பேசி 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 இருந்தோம். இப்ப அதெல்லாம் அடித்தட்டு போயிட்டு இப்ப ஒரு 2 பேருடைய இண்டிவிஜுவலுடைய பாவத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. இப்ப அதுதான் இங்க வந்து இப்ப டாப் ப்ரையாரிட்டி அந்த வெப்சைட்டுக்குரிய ரெக்கார்ட் கிட்டத்தட்ட 6 ரெக்கார்ட் இருக்கு. நான் சொல்ல விரும்பலை, இந்த வெப்சைட்டுக்கு 6 ரெக்கார்ட் இருக்கு. எத்தனை 1000 பேர் பாவம் செஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல அத்தனை என்ன சொல்ற ஹிட்டஸா அத்தனை பேர் பேய்த்த தொட்டு பாத்தீங்களா? எல்லாம் முஸ்லீம்கள், எல்லாம் முஸ்லீம். more than close to 3 million within the week. என்னென்று விளங்குது? சுருக்கமா சொல்ல போனா வித்தின் த வீக் டைமுக்கு முஸ்லீம்கள்ல 3 மில்லியன் மக்கள் ஜினா செஞ்சிக்கிறாங்க. எல்லாரும் எத்தனையோ சகோதரர்கள் சுபஹானல்லாஹ் அந்த சோசியல் மீடியாவில் உள்ள சகோதரர் சொல்றாங்க, முஃப்தி சார் நாங்க இப்படிப்பட்ட ஒன்றை காணலன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு இதை காணல. எங்களுடைய சமூகம் இப்படி சீரழிஞ்சு போயிட்டுதான். பெண்கள் இல்ல, ஆண்கள் இல்ல. அதுக்கு எழுதியிருக்கிற கமெண்ட்ஸ்களை பார்த்தா உண்மையிலே சொல்ல போனா, நான் வரத்தையும் கூட சொன்னேன், இந்த காலத்துல நாங்க வாலிபர்களாக இல்லை என்றது ஒரு சந்தோஷம். ஆனா எங்க பிள்ளைகள் வாலிபர்கள் தான், எங்க பிள்ளைகள் யூத் வாலிபர்கள். இந்த உலகத்தை போல நாசப்படுத்தி அவங்கள கையில பாரம் கொடுத்து அவங்க எங்க வச்சு வாழ போறாங்க? உலகத்தை போல நாசப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்களோட கையில வாழ கொடுத்து அவங்க எங்க போயிட்டு வாழ போறாங்க? சுப்ஹானல்லாஹ். ஒரு மோசமான காலம். சரியப்ப 2 பேர் பாவம் செஞ்சிட்டாங்க. செஞ்ச பாவம் சிறுக்க விட பெரிய பாவம் இல்லையே. 2 பேரும் மனம் மாறி இஸ்லாத்துக்கு வெளியே போனாலும் இருந்தாலுமே மக்கள் பேச மாட்டாங்க. அதை பத்தி அப்படியா போயிட்டாங்களா, சரி போட்டுமே. 2 போனா 40 வந்திக்கிடுவாங்க, 2 போனா 40 வந்திக்கிடுவாங்க சொல்லி அதை சமாதானப்படுத்திக் கொள்வாங்க. வாட்ஸ்அப்ல வேணுமா, வைபர்ல வேணுமா, வேற என்ன பேஸ்புக்ல வேணுமா, சரியான ஒரு முஸ்லிம் உம்மா இவ்வளவு ஒரு மோசமான சமூகமா? நீங்க நினைச்சுக்கோங்க, இது உங்களோட வைஃப் சொல்லி, இது உங்களோட ஓன் சிஸ்டர் வச்சுக்கோங்களேன். அந்த கேர்ள் யாருமே ஒருத்தருடைய சிஸ்டர் தானே, அந்த கேர்ள் யாரோ ஒருத்தருடைய மகள் தானே, சொந்த மகள் தானே. அது சும்மா வானத்திறங்கல்லையே. அந்த போய் யாரோ ஒருத்தருடைய மகன் தானே, அது உங்களோட மானாய்க்குமே. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான், இதை பத்தி நீங்க பேசவே வேணாம். இது மாதிரி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். யார காலத்துல? நபியினுடைய காலத்துல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது பழி சுமத்தப்பட்டுச்சு, இட்டு கட்டப்பட்டுச்சு. ஒரு சஹாபி மீது சுமத்தப்பட்டுச்சு. அல்லாஹ்க்கு ஒரு செகண்ட்ல இல்ல இது பொய் என்று சொல்லி ஒரு ஆயத்தை இறக்கிக்கலாம். அல்லாஹ் இறக்கல. ஏன்னா உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உருவாகும்.
உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உருவாக்கணும். இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடக்கும். 29 நாள் அது வந்து ஒரு ஒரு ஹாட் கேக். எல்லா இடத்திலும் வந்தா பேச்சு. இப்ப நாங்க எல்லாரும் மறந்தாச்சு. பிபிஎஸ் மறந்தாச்சு, ஞானசாலைய மறந்தாச்சு, அதை மறந்தாச்சு, இதை மறந்து, எலெக்ஷனை மறந்து, எல்லாம் மறந்து இப்ப நிக்கிற டாப் எங்க? அந்த காலத்துல பேசாத ஆட்கள் பேசுறாங்க. மாஷா அல்லாஹ். அந்த காலத்துல எல்லாம் பேசாம வாய்மூடி அடக்கமா இருந்த ஆட்களை எழுதுறாங்க. இப்ப எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்ப அதுல சும்மா உலமாக்களுக்கு நேச்சு. உலமாக்கள் என்ன தூங்குறாங்களா? சுப்ஹானல்லாஹ். தயவு செஞ்சு சொல்ற சகோதரர்களே, இது மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். இது நடக்க இல்லைன்னா நபீத ஹதீஸ் பொய்யாகும். கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான் லுஹூரு ஸினா. ஸினா வந்து ரொம்ப பரவலாயிருக்கு. காத்து எல்லா இடத்திலையும் இருக்கிறது போல ஸினா அப்படி பரந்தி. எந்த பக்கத்தை பார்த்தாலும் ஸினாவுடைய சைன் தான். ஸினா ரிசப்ஷனுக்கும் ஸினா, ஆபரேட்டரும் ஸினா, ரிசப்ஷன்லேயும் ஸினா, ரோட்லேயும் ஸினா, பெல்போர்ட்லேயும் ஸினா. இது நடக்கும். இது நபீத ஹதீஸ். இது நபீத ஹதீஸ். இது நடக்க இல்லைன்னா நபீத ஹதீஸ் பொய்யாகும். வெத்தில விக்கிறதுக்கும் ஸினா வேணும். மருந்து விக்கிறதுக்கு, மருந்து நோய்க்கு மருந்து குடிச்சிடும், அதுக்கு ஸினா வேணும். பாருங்க, இந்த மருந்து அன்பண்ட யாருக்கு சொல்லும்? நோய்க்கு மருந்து குடிச்சது, மருந்து குடிச்சது யார்? நோயாளி. அதுக்கு போட்டு 60 மனமும் இது நபியினுடைய ஹதீஸ் வாப்ப தங்கம். இது ஹதீஸ் பொய்யாக உண்மையாகும். கல்யாண தொடக்கம் எல்லா இடம் சர்வசாதா. இதை பத்தி நாங்க பேசி எங்களுடைய ஊட்ட நஜிசாக்கி, எங்களுடைய குடும்பத்தை நஜிசாக்கி, இதே சிந்தனையில கணவனும் மனைவி பேசிக்கொண்டு தூங்கினா சுப்ஹானல்லாஹ், அந்த தூக்கம் என்ன தூக்கம்? அந்த தூக்கம் என்ன தூக்கம்? நான் முதலாத்த ஒரு 3 நாளைக்கு மொத்தத்தில் செஞ்ச வெள்ள பள்ளியில சொன்னார். அவர் சந்தோஷமா சொன்னார், மாஷா அல்லாஹ். கிழமைக்கு ஒரு நாள் எப்படி சரி, ஒரு நாளைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல கண்டுடுவேன். காணக்கூடிய ஆளு தான், காணக்கூடிய ஆளு. நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க போல. அதனாலதான் அந்த பூமி ஓடுது, அதனால இந்த பூமி ஃபங்க்ஷன் ஆகும். தூக்கமும் ஒரு இபாதத். தூக்கமும் ஒரு இபாதத். தூக்கத்தையாவது இபாதத்தா செய்யும். உது செஞ்சு கொண்டு, ஓத வேண்டிய தோதிக்கொண்டு, சுன்னத்துகளை கடைபிடித்துக் கொண்டு, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யான்னு சொல்லி தூங்குறேன். தூக்கத்தில் ரூஹு பைத்த எப்படி இருக்கும்? நாளை கால் என்ன ஆகும்? நாளை கால் என்ன ஆகும்? மனைவி என்ன சொல்ல போறா? புள்ள என்ன சொல்ல போகுது? என் வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க? வீட்டுல என்ன பேசுவாங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த ஜமான் போயிட்டு வாப்பா, அந்த காலம் போயிட்டு. அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானா? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சோசியல் மீடியாக்கிலே இத முறையாக பயன்படுத்துவோம். முறை தவறி பயன்படுத்துவீங்க என்றால், நான் சூரா யாசீன் ஆரம்பத்தில் சொன்னேன், வனக்துபு மா கத்தமு வ ஆதாரு. அந்த ஒரு மெசேஜை இன்னமொத்தருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு, நீங்க எவ்வளவு தான் தௌபா செஞ்சாலும் இந்த ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட மெசேஜ் யார்கிட்ட எல்லாம் இருக்குமோ
அவர் யாருக்கெல்லாம் அனுப்பி கொண்டிருப்பாரோ நாங்க கபருக்கு போனாலும் அந்த மெசேஜ் யாரோ அந்த போன்ல என்ன செய்யும்? சர்வர் தான் நீக்கும். وَنَكْتُبُ مَا قَدَّمُوا وَآثَارَهُمْ. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப அந்த வெப்சைட எந்த கம்பெனிக்கு வித்து எந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ணினாங்களோ அந்த கம்பெனி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி எடுத்துட்டாங்க. நோமோ வீடியோ, அந்த வீடியோ இப்ப இல்லை. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டாங்க. நான் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ண சொல்லுவேன் உங்களுக்கு. அதுவும் ஒரு ரெக்கார்டு, அதுவும் ரெக்கார்டு. என்ன ஆர்வம், என்ன ஆசைவாப்பா. சகோதரர்களே, சரியான கவலையாய்க்கு இந்த உலகத்திலேயா நாங்க வாழ்றோம்? நலவு கடமில்லையா?